வரலாறுகள் எல்லாமே ஒரு சில நொடிகளில் நடக்கிற தவறுகளோ இல்லை சம்பவங்களாகவும் இருக்கிறதுனால தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வெள்ளைக்காரன் கையெழுத்து போட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு இலங்கைங்கிற நாட்டில் தமிழர்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கே பயமாக இருக்கு. அந்த ஒரு நிலை திருப்பி ஏற்பட்டு இருக்கு. ஸோ நிச்சயமா இதன் மாற்றம் மீண்டும் தொடங்கும். இந்த இடத்துல உலகமே ஒரு 3 போட்டோ மட்டும் பார்த்துட்டு ஐயோ இந்த புள்ள எப்படி இருக்கும், இந்த புள்ள எப்படி இருக்கும், கொழுன்னு இருக்க. நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஆமாங்க அந்த கொழுன்னு ஒரு புள்ள இருந்தது, அதான் கொழுன்னு இருக்கிற அந்த குழந்தைய பார்த்து கொலை பண்ண எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல, பண்ணிட்டாங்க. ஹிட்லர்களால் சூழப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு குழந்தை அது. அந்த குழந்தைய இப்போ உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிற வாய்ப்பை எனக்கு தந்த இறைவனுக்கு இப்போ நான் நன்றியை சொல்கிறேன். பாலாவை பற்றி, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சுவலி இவரோட ஒரிஜினல் பேர் சத்யா. இவர் எந்த அளவுக்கு தன்னை பாலாவை மாற்றிட்டு இருக்காருன்னா, சத்யான்னு கூப்பிட்டா திரும்புறதே இல்லை, பாலான்னு சொன்னால் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டை திரும்பி பார்த்து சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாலாங்கிற அந்த 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 பாவமான ஒரு ஜீவாத்மா அவனுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து ஒவ்வொரு ஷாட் எடுக்கும் போதும் உண்மையிலேயே இப்படி தான் இருந்திருப்பாரோ, அந்த பாலன்ற அந்த பையன் இப்படி தான் இருந்திருப்பாரோ, இப்படி தான் வளர்த்துருப்பாங்களோ, தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன் மகனை இப்படி தான் வளர்த்துருப்பாரோன்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இந்த படம் எடுக்க வேண்டிய நிர்பந்தமோ இல்லை இதன் மூலமாக வியாபாரமோ அதெல்லாம் எந்த நோக்கமே இதுக்கு கிடையாது. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம், இந்த படத்தோட இன்வெஸ்டரான பாரிவேந்தர் ஐயாவுக்கான ஒரே நோக்கம், இந்த படம் தமிழர்களுக்காக நாம் ஒரு பதிவை செய்யணும். இது வரைக்கும் தமிழர்களோட படங்களை அதாவது தமிழர்களோட வீரத்தை கதையாக சொல்லி இதுவாக சொல்லியிருக்காங்கன்னா, நடந்த ஒரு சம்பவத்தை, நிகழ்கால சம்பவத்தை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, நிகழ்கால சம்பவத்தை நாம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஊடகங்களுடைய அறிவு வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு சிறிய தவறுகள் செய்தாலும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஊடகங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால நாம் செய்கிற செயல் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் நம்பகத்தன்மையோட, அதே நேரத்தில் ப்ரௌடாகவும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய போராளி, அந்த போராளியோட கதையும் மெயினாக போராளியோட மகனுடைய கதை தான் இது. அந்த மகனுக்காக இடையில அந்த தலைவரும் வந்துட்டு போகிறார் படத்தில். ஸோ அதை நம்ம சொல்லும்போது இந்த படம் உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கவனத்துக்கும் போகும்போது நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவும் தமிழர்களோட வீரமும் சரியான முறையில் திரைக்கதையிலையும் படமாக்குறதுலையும் பதிவாக இருக்கணுன்றதில் வேந்தர் ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க. அதுக்காக ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே நாங்கள் நீண்ட காலம் டைம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கான தேடல், அதாவது ஒரு படம் வந்து மணிரத்ன சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு படம் நம்பப்படுகிற நிலைக்கு எப்போ வருதுன்னா தேர்ந்தெடுக்கப்படும் நடிகர்களை வைத்து தான். அதுவே ஒரு டைரக்டருக்கு 50% வேலை முடிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் பாலாவை நான் செலக்ட் பண்ணதிலே என்னோட 100% வேலை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து எனக்கு பாலாவை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு கிடைச்சிது. அண்டு ஷூட்டிங் அப்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், இந்த படம் நிச்சயமாக தமிழர்களுடைய மரியாதையை உலக அரங்கத்தில் அரங்கேற்றுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. திரு பாரிவேந்தர் அவர்கள் சார்பாகவும் திரு எஸ் மதன் அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரிவேந்தர் அவர்களுடைய உண்மையான தமிழ் உணர்வால் பிரவீன் காந்தி வந்து அந்த லைனை சொன்னோன்னே
இது உடனே படம் பண்ணணும்னு முடிவு எடுத்தது பாரிவேந்தர் அவர்கள் தான். அவர் மதனை கூட்டு அந்த படத்தை நீ எடுத்து கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த வேலையில் நடந்தது. இதில் ஒரு துளி கூட வியாபார சிந்தனை இல்லை. நான் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் சொல்வதெல்லாம் என்னென்னா, இந்த சந்திப்பினுடைய விளைவுகள் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வந்து நிச்சயமாக நாங்கள் வியாபாரத்துக்கோ இது லாபத்துக்கோ இது வித்தர முடியுன்றக்கோ எடுக்கலை. இது ஒரு வரலாற்று பதிவு, ஒரு வீரத்தமிழன் வரலாற்று பதிவு. அது அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு. இது முறையாக போய் மக்கள்கிட்ட சேரணும். இதிலேருந்து நம்ம இதை ஒரு கான்ட்ரவர்சி பண்ணியோ இல்லை இதுக்குன்னு சொல்லியோ இதை நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த பதிவு எல்லாத்துக்கும் தெரியணும். அதுக்கான முழு ஒத்துழைப்பு கொண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் இல்லை. நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் எவ்வளோ ஷேர் வந்ததுன்னு பார்க்குற படம் இல்லை இது. இந்த பதிவு வந்து காலங்காலமாக நம்ம தலைமுறைகள்லாம் இதை பார்க்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி இது. இதுங்களுடைய சப்போர்ட் வேணும். இது முழுக்க செஞ்சது வந்து அவர் பாரிவேந்தர் அவர்கள் வந்து அவருடைய ரொம்ப நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு பதிவு இருக்கணுன்றக்காக செஞ்சுருக்கிறார். அதை இதை பொறுத்தவரைக்கும் பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய முழு பொறுமையை எடுத்துகிட்டு பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிரம்மாண்ட படங்களை இயக்கியிருந்தாலும் இந்த படத்தையில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு ஈக்குவலான ஒரு படமாக எடுத்துருக்கிறார். அந்த படத்தை அவருடைய 100% உழைப்பு அதில் கொடுத்துருக்கிறாரு. வெறுமனே வந்து ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் மட்டும் பார்க்காம ஒரு இந்த பல மாதங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த பாலாவை கண்டுபிடிச்சதுலேருந்து அதற்கான லொக்கேஷன்களை தேர்வு செய்ததுலேருந்து தயாரிப்பு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு டோட்டலாக காப்பி மாதிரி நாங்கள் டோட்டலாக பொறுப்பு நீங்களே பண்ணிங்கன்னு கொடுத்துட்டோம். எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டார் டோட்டலாக. ஒரு இந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் தான், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான், ப்ரொடக்ஷன் பாய் அவர் தான், அவ்வளோ கிரியேட்டரும் அவர் தான். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு இந்த வயசில் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஏற்று செஞ்சது வந்து அது வந்து அவருடைய உணர்வு. இது ஒரு அவரும் அப்படி தான். இது ஒரு வியாபார படம் ஒன்றை இதை வச்சு நம்ம 4 படம் கிடைக்கும்னு அவர் பண்ணல. இப்படி ஒரு பதிவு செஞ்ச பெருமை வேணும்னு அவரும் எதிர்பார்த்தாரு. அந்த பெருமை நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம் அதில். ஸோ இதுக்கு வந்து வியாபாரத்தை தாண்டிய ஒரு ஆதரவு கொண்டு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த போஸ்டர்ஸு அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ரோட்லலாம் பார்க்கும் போதுமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, இப்படி கொண்டுட்டாங்களேன்னு. ஸோ வந்து அது பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட்டு செலெக்ஷன் அப்படி பண்ணும் போதும் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் டெய்லியும் ப்ரே பண்ணுவேன் இது கிடைக்கணும், ரொம்ப கிடைக்கணும்னு. இது கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும்னு. அது ஃபஸ்ட்லேருந்து பார்த்ததுலேருந்து டயலாக்ஸு அதெல்லாம் வந்து சார் எனக்கு முன்னாடியே கொடுத்து எனக்கு மெமரைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் இதில் பண்ணேன். எங்கள் டயலாக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு எங்களோட ஆண்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்கும். எங்களோட ஆண்டி அம்மாலாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் அப்போ எனக்கு பயம் இருந்தது எப்படி இருக்கும்னு. பட் போக போக அப்படியே பழகிடுச்சு. இந்த டைம் அப்போ இது பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு ஷார்ட்க்கும் புதுசாக சொல்லி தந்து இதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மெயின் ரோலு. இதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் என்ன எதில் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. லொக்கேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செலக்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்க்கும்போது இது வந்து ஒரு படமாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என்ன ஃபீல் பண்ணிங்களோ அதே ஃபீலிங்கை கொண்டு வரதுக்காக தான் எல்லாமே வச்சிருக்கோம். இதில் என் பங்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம், அழகியல் எல்லாத்தையும், அதாவது டெக்னிக்கல் ஆஸ்தட்டிக் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உணவுபூர்வமாக அந்த படம் எப்படி மக்கள் எப்படி சேர்க்கணுமோ அதுக்காக தான் நான் இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தயாரிப்பாளரும் இயக்குனர் 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அந்த பையனோட நடிகள் தெருலாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் யாருமே வந்து ஒரு 10 நடிகரை பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் தான் பார்ப்பீங்க. அந்த இது வந்து அந்த உழைப்பை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து பதிவு செஞ்சுருக்கேன். இதான் என்னோட இந்த படத்தில் ஒர்க். நன்றி. புலிப்பார்வை என்ற இந்த திரைப்படத்தை பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தயாரித்துள்ளார். இதை டைரக்டர் பிரவீன்காந்த் அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது உலகத்தையே உலுக்கிய பாலச்சந்திரன் என்ற சிறுவனின் மரணத்தை பற்றி முக்கிய மையமாக வைத்து இந்த படத்தை தயாரித்துள்ளார். இந்த படத்தில் டைரக்டர் பிரவீன்காந்த் அவர்களின் கடின உழைப்பின் மூலமாக ஈழத்தமிழர்களின் படுகொலையும் பாலச்சந்திரன் கொடூர மரணமும் படமாக்கப்பட்டுள்ளது. இதில் நான் ஒரு இலங்கை இராணுவத்தை சேர்ந்த கர்னல் ஆஃபீஸராக நடித்துள்ளேன். அதாவது அந்த இலங்கை இராணுவத்திலும் ஒரு மனிதநேயமிக்க அதிகாரியைப் போல நடித்துள்ளேன். பாலச்சந்திரன் அவர்களின் மரணமும் போர்க்குற்றங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக போராடும் ஒரு முக்கிய வேடம் அது. இந்த படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது.
அனைவரும் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் ஹரி பேசுகிறேன். எஸ்ஆர்எம்மில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரவீன்காந்த் சாருக்கும் மதன் சாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் வந்து மதன் சார் கூட இருக்க ரைட் ஹேண்ட் மாதிரி, அவர் கூட இருக்க பாடி கார்டு மாதிரி ஒரு சின்ன காமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், நான் விமல். புலி பார்வை டைரக்டர் பிரவீன்காந்த் அவருடைய படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இது தமிழர்களுக்கான படம்ன்ற சொல்கிறத விட மனிதர்களுக்கான ஒரு படம். இலங்கையில் நடந்த அந்த பிரச்சனையை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஆர்வமாக ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனில் நல்லபடியாக செலக்ட் ஆனேன். எங்களுக்கெல்லாம் ஆக்டிங்கை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு செமினார்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் எங்களை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். ரொம்ப நல்லபடியாக பண்ணோம். எல்லாருமே நல்லபடியாக நடிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு தமிழ் ஒரு மெசேஜுக்கான ஒரு படம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பார்க்கணும். எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். இதில் வந்து உண்மையான அதில் என்ன அங்கே அந்த பிரச்சனையில் என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு பதில் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றி.